நாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டாடுவோம். இதை சொல்றதுனால திமுக வருத்தப்படாது. நாங்க ஒன்றும் மடம் நடத்தல. ஈவினிங்ல ஒரு கதா காலேஜ் மட்டும் புளியாவரியும் சுண்டலும் கொடுத்து அமைச்சிடலாம். மடம் நடத்தல. பிஜேபி நண்பர்கள் என்ன சொல்றாங்க, கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டல் என்ற கதையா நாங்க தான் வெற்றி பெற்றோன்றாங்க. ஏத்துக்க முடியாது. பிஜேபி கீழே விழுந்துடுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியுது. காரணம் என்னன்னா, தனி மெஜாரிட்டியோட அவங்க வந்திருந்தா நீங்க கேட்கிற கேள்வி பொருத்தமா இருக்கும். தனி மெஜாரிட்டியோட அவங்க வரல. நீங்க சொல்ற மாதிரி 10 ஆண்டுகள் கழித்து தானே எதிர்கட்சியா வர வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பலகீனமான ஆட்சியை நாங்க தோல் உரிச்சு காட்டியிருக்கோம். இந்த 10 ஆண்டுகள்ல அவங்கள தனி மெஜாரிட்டியோட ஆளுங்கட்சியா வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். கூட்டணியில அவங்க கூட போய் சேர்ந்திருக்கிற கட்சி, அவங்களால வெற்றி பெற்ற கட்சி அப்படியே மாறி எங்க பக்கம் வந்து வச்சுக்க, நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம். அதனால இங்க இருக்கிறவங்க அங்க போறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இங்க இருக்கிறவங்க அங்க போறாங்கன்னா அப்ப அங்க இருக்கிறவங்கள வாங்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரசின் மூத்த தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 10மே வெற்றி நோக்கி தான் போயிட்டு இருக்கு காங்கிரஸுக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட், அதாவது இங்க கூட்டணி தமிழகத்துல மிகப்பெரிய பலமான இயக்கமா இருக்குதுன்றதை நாங்க நிரூபிச்சிருக்கோம். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட்டணிகள் இன்னைக்கு தமிழகத்துல ஆழமான வேரூன்றிய ஒரு கூட்டணியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக 3 ஆண்டு ஆட்சிகளுக்கு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி நடத்தியதற்கான ஒரு பலனை இன்றைக்கு அனுபவித்திருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரிசாவில், ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்சி அவங்களாம் ஆட்சி போயிடுச்சு. இப்போது ஜெகன் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. பட்நாயக்கு மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாத மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே 3 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் இந்த வெற்றிக்கு காரணம் நான் நினைக்கிறேன். அதனால இந்த வெற்றி ஒரு வரலாற்று பெருமையாக நான் கருதுகிறேன். அதுவும் 10 நாங்கள் ஜெயிச்சது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். இப்படியும் பார்க்கலாம் சார். தமிழ்நாட்டில் எப்பயுமே மாநில கட்சிகள் தான் எதுவும் விட்டு கொடுக்காம பார்ட்டிசிபேட் அதிகமாக, கான்ட்ரிபியூஷன் நீங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி கூட இந்த வெற்றியை பார்க்கலாம் இல்லையா? அதாவதுங்க, இது ஒரு கூட்டு முயற்சி. கூட்டணி என்பது இன்றைக்கு தேவையாக இருக்குது. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் கூட்டணி வைக்கிறாங்க. எல்லா இயக்கமும் கூட்டணி வைக்கிறாங்க. இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சுருக்காங்க. அப்புறம் சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வச்சுருக்காங்க. எல்லா பார்ட்டியுமே இன்றைக்கி கூட்டணி பலத்தை தான் நம்பி தான் வெற்றி பெற முடியுது. இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா திரு அண்ணாமலை அவர் வாய்ஸ் விடாலே அதிமுக கூட்டணி போயிடுச்சு. அதனால் அந்த கூட்டணி இருந்திருந்தால் அதுவும் ஒரு கொஞ்சம் பலமான கூட்டணியாக இருந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு. நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் கூட்டணி பலம் என்பது இன்றைக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. மாநிலத்தில் வலுவான கட்சிகள் இன்றைக்கு நிலையூன்றி இருக்கின்றன. இந்த மாநில கட்சிகளை நம்ம சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி வாய்ப்புகள் சாத்தியப்படுது. செல்வ பெருந்தகை சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, காங்கிரஸ் கொடுக்குற சீட்டை மற்றவங்களை வாங்குற நிலை ஏற்பட வைக்கிறதுக்கு நாங்கள் முற்படுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த 10 சீட்டு வின் பண்ணதுக்கப்புறம் களம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா அவர் சொன்ன மாதிரி? இல்லை, அவர் என்ன சொன்னாருன்னு நம்ம பார்க்கணும். அதாவது நாம் கொடுக்குற இடத்துல இருந்தோம், மீண்டும் அந்த நிலை வரணும். காமராஜர் இது நாங்கள் ஒரு அகில இந்திய பார்ட்டி. இதை சொல்கிறதுனால திமுகவும் வருத்தப்படாது. ஏன்னா நாங்கள் எங்கள் கட்சிக்கு நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்ல உரிமை எங்களுக்கு இருக்குது. அதை தான் அவர் சொன்னார். அதில் ஒன்றும் நம்ம தவறு கண்டுபிடிக்க முடியாது. இனிமேலும் அதை நோக்கி நீங்கள் நகர்வீங்களான்னு கேட்குறீங்க. இது அப்படி நகரணும்னு அவசியம் கிடையாது. காமராஜர் ஆட்சி கொண்டாடுவோன்னு சொல்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட இருக்கிற உறவும் பலமாக இருக்குது. அதனால் அந்த உறவில் எந்த பங்கமும் வராது. ஆனால் எங்களுக்கு காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறதுல எந்த தவறும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதை திராவிட முன்னேற்ற கழகமும் தவறாக நினைக்காது. காரணம் நாங்கள் ஒன்றும் மடம் நடத்தணும். ஈவினிங்கில் ஒரு கதா காலேஜ் மட்டும் புளியாவரியும் சுண்டலும் கொடுத்து அமைச்சிடலாம். மடம் நடத்தலை. நம்ம அரசியல் நடத்துகிறோம். நம்ம எல்லா இயக்கமும் ஆளும் கட்சியாக மாறணும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கோம். அந்த வருடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறதவர் அதை கூட சொல்லலைன்னா அப்புறம் எப்படி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கட்சி தொண்டர்களுக்கு ஒரு காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லும்போது ஒரு உற்சாகம் வரும். அது எல்லா தலைவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, அவரும் சொல்கிறார். இந்த இந்தி கூட்டணி பெரிய கட்சிகளோட முன்னெடுப்போட இந்தி கூட்டணி மோடியை எதிர்த்தும் பாஜகவை எதிர்த்தும் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்?
சார் இது தோல்வின்னு சொல்ல முடியாது. பாஜக தான் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். 303 சீட்டில் தனி மெஜாரிட்டியோடு இருந்த இயக்கம் இன்னைக்கு 235 சீட்டில் வந்து சுருங்கி போச்சு. தனியாக அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் பிஜேபி நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலன்ற கதையாக நாங்கள் தான் வெற்றி பெற்றோன்றாங்க. அதை ஏற்றுக்க முடியாது. இப்போ 200 நாம் என்ன சொன்னார் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார், நாங்கள் 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னாரா இல்லையா? அதுவும் 411ன்னாரு. பேட்டா ஷூ கம்பெனி விலை மாதிரி 99 ரூபா 90 பைசான்ற மாதிரி சொன்னார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, இவங்களால் 235 சீட்டுக்கு மேலே தனி மெஜாரிட்டியில் இவங்களால் வர முடியல. இப்போ போன தடவை 303, இப்போ 65 கிட்டத்தட்ட 70 சீட்டு அவங்க கம்மியாயிட்டாங்க. கூட்டணி கட்சியினுடைய தயவில் தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸே பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் தான் இப்போ கைப்பற்றி வராங்க. ஒரு பிஜேபியை எதிர்த்து 10 ஆண்டுகள் கழித்து தான் இந்த வலுவான அந்தஸ்தை பெற முடியுது இல்லையா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி 10 ஆண்டுகள் கழித்து தானே எதிர்கட்சியாக வர வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. 10 ஆண்டுகளில் இவங்க செய்த ஒரு பலகீனமான ஆட்சியை நாங்கள் தோல் உரிச்சு காட்டியிருக்கோம். இந்த 10 ஆண்டுகளில் வந்து அவங்கள தனி மெஜாரிட்டியோட ஆளுங்கட்சியாக வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கரணம் தப்புனா மரணன்ற கதையில் தான் அது போயிருக்குது. கர்நாடகாவில் மக்களை போய் நான் அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த தடவை பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம். என்ன காரணம்னு கேட்டபோது 40% ஊழல், இங்கே பணம் கொடுக்குறாங்களே, பணம் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆனால் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சில மக்கள் சொன்னதை நான் பார்த்தேன். அதே மாதிரி இங்கே இந்த 7.5 லட்சம் கோடியை இந்தியா கூட்டணி கையில் தொடாமல் விட்டுட்டாங்க. அதுலேயும் அந்த சிஏஜி சொல்கிறாங்க 1 கிலோமீட்டர் ரோடு போகிறதுக்கு 18 கோடி தான், ஆனால் 250 கோடி பில்லு அந்த கான்ட்ராக்டருக்கு செட்டில் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இதை ஏனோ தெரியல, இந்தியா கூட்டணி கையை தொடாமலே விட்டுட்டாங்க. தொட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்நேரம் 400 சீட்டு கவர்மெண்ட்டே பிடிச்சிருப்போம் அப்படின்றது என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி இருக்கணும்னு 65% படித்த இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்க. நீங்கள் எந்த இளைஞரையாவது போய் கேட்டு பாருங்கள், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் 1 lakh 60,000 70,000 சம்பாதிக்கிறாங்க. யார் வீட்லேயும் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு ரிச்சாக இல்லைன்னா கூட பணம் புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், இந்த அரசாங்கம் வந்து போய் கேட்டவுடனே ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்கணும், போய் கேட்டவுடனே பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கணும், அங்கே போய் ஊழல் இருக்கக்கூடாது, நல்ல நிர்வாகம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது 2014 வரும்போது எதிர்கட்சி அந்தஸ்தோட வாங்க முடியல. ஆனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட் மறுபடியும் ஜெயிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த 1,76,000 கோடி தான். எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆளும் கட்சியாக இருந்த இயக்கம் எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் போனதுக்கு காரணம், இந்த இந்திய மக்கள் வந்து ஊழலை கடுமையாக 1,76,000 கோடின்னு மலைச்சிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த 1,76,000 கோடி அது எதுக்கு சில்றன்னு 1,80,000 கோடின்னு சொன்னாங்க. அதை சொல்லி பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி அண்ணா சாரேன்னு ஒருத்தர் இராணுவத்தில் டிரைவராக பணியாற்றிக்கிட்டு இருந்தவர், சென்னையில் ஒரு கர்னல் இருக்கார், அவருக்கு டிரைவர் அவர். சென்னையில் ஒரு கர்னல் என் கூடலாம் நிறைய டிபேட் பண்ணியிருக்கார். அந்த கர்னல் இராணுவ சம்பந்தமாக வரும்போது அவருக்கு டிரைவராக இருந்தவர் தான். அவர் அந்த பட்னவியாஸ் பிடிச்சிக்கிட்டு வந்து உட்கார வச்சு அந்த கிரண் பேடி இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலெல்லாம் பக்கத்தில் கூப்பிட்டு விட்டு ஏதோ பண்ணாங்க. அந்த ஊழல் என்ற ஒரு இதுதான் வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியல. ஆனால் அதான் 3வது முறை இப்போ பிஜேபி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்தஸ்து வந்துருக்கல சார். அப்போ மக்கள் இன்னும் பிஜேபி ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1,76,000 கோடி என்பதிலிருந்து மீண்டு வந்து டிஎம்கே ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் முனைப்பு காட்டி அதில் வந்து தவறு நடக்கலைன்னு சொல்லணும், இந்த ஊழலை வெளிப்படுத்தி இருக்கணும். இதை நாங்கள் கோட்டை விட்டுட்டோன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. இந்தி கூட்டிலிருந்து யாரெல்லாம் பிஜேபி பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதாவதுங்க, பிஜேபி கீழே விழுந்துடுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியுது. காரணம் என்னென்னா, தனி மெஜாரிட்டியோடு அவங்க வந்திருந்தா நீங்கள் கேட்குற கேள்வி பொருத்தமாக இருக்கும். தனி மெஜாரிட்டியோடு அவங்க வரல. ஏன்னா எதிர்கட்சி மற்ற கட்சிகளினுடைய கூட்டணியும் தயவில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அந்த கூட்டணியில் அவங்க கூட போய் சேர்ந்திருக்கிற கட்சி, அவங்களால வெற்றி பெற்ற கட்சி அப்படியே மாறி எங்கள் பக்கம் வந்துன்னு வச்சுக்க, நாங்கள் ஆட்சி அமைச்சிடுவோம். அதனால் இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இப்போ இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறாங்கன்னா அப்போ அங்கே இருக்கிறவங்கள வாங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க யாரும் அங்க போக மாட்டாங்கன்றதுல நான் உறுதியா இருக்கேன். சரத்பவார், உத்தம் தாக்கரே போன்றவர்கள் அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதாவதுங்க, தகவல்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. தகவல்கள் வந்து அதே நேரத்தில் வந்து தவறான தகவல்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அரசியல்னா அப்படிதான், மாற்றி மாற்றி எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் வந்து இன்னைக்கு பலகீனமான ஒரு பிஜேபியை இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, முழு மெஜாரிட்டி இல்லாததுனா பலகீனமானது. எங்களை விட ராமரை தூக்கி பிடிச்சவங்க யாராவது இருப்பாங்களா? காங்கிரஸை விட ராமரை தூக்கி பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? எங்களுடைய இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? கொடியவன் கோட்ஸே சுடும்போது கூட அவர் மண்ணில் சரியும் போது ராமா 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 அப்படின்னு தான் கீழே விழுந்தார். ராமனை தூக்கி பிடித்த இயக்கம் நாங்கள் போய் ராமர் கோயிலை இடிப்போம் அப்படி ஒரு அபாண்டமான ஒரு கருத்தை சொன்னது எவ்வளோ பெரிய வருத்தமான பதிவு. அதை மட்டும் சொன்னால் கூட பரவாயில்ல, தன்னுடைய நண்பரான யோகி ஆதித்யாவை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு, நீங்கள் ராமர் கோயிலை இடிக்கணும், புல்டோசரை வெட்டி தான் இடிக்க போகிறீங்க, புல்டோசரை வச்சு எப்படி இடிக்கணும்னு நீங்கள் யோகி ஆதித்யநாத்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்கன்னு வேற அவரு காட்டி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஊபியில் பார்த்தீங்கன்னாக்கா ராமர் கோயிலை இடிப்பாங்கன்னு சொன்னதோட விடல அவரு, இவர்கிட்ட கேளுங்க எப்படி புல்டோசரை வச்சு இடிக்கலான்னு இவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு வேற அவரை காட்டி கொடுத்தாரு. அதை மட்டுமா பண்ணாரு? அவருக்கு அதானி அம்பானி வலது இடது கையா இருக்கிறாங்க திரு மோடி. அவங்க ரெண்டு பேரையும் எப்படி காட்டி கொடுத்துட்டாருன்னா, டெம்போவா ராகுல் காந்திக்கு கருப்பு பணம் அனுப்புறானுங்க. படித்த இளைஞர்கள் நினைக்கிறாங்க கருப்பு பணத்தை ஒழித்து விட்டேன் என்று சொல்றாரு. அதானி அம்பானி கிட்ட கருப்பு பணம் இவருக்கு வேண்டியவங்க தானே அவங்க. அப்ப கருப்பு பணம் அவங்க கிட்ட இருக்குதா? அப்ப அதை தான் ராகுல் காந்திக்கு அனுப்பினாருன்னு சொல்றாரா? அப்ப கருப்பு பணம் ஒழிக்கப்படலையா? யார் நினைக்கிறாங்க? படித்த இளைஞர்கள் நினைக்கிறாங்க. அப்ப இவர் பொய் சொல்றார். இதுக்கெல்லாம் மேல போய் ஒன்று சொன்னாரு, என் தாய் இருக்கும் வரை நான் மனிதனுக்கு பிறந்ததாக நினைத்து கொண்டிருந்தேன். தவறு, நான் இப்போ வந்து பயாலஜிக்கலா பிறக்கல, நான் கடவுளுடைய அவதாரமாக நினைக்கிறேன். என்னை பரமாத்மா நேரடியாக என்னை சிருஷ்டி செய்தி அனுப்பினார்னு 75 வயசுல சொல்றாருங்க. சாதாரண ஆளும் கூட என்ன கேட்குறாங்க, என்னாச்சுங்க நம்ம பிரதமருக்கு, நான் சிவபெருமானால படைக்கப்பட்டவன்றாரு. போன வருஷம் வரைக்கும் அவங்க தாய் உயிரோடு தான் இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். இதெல்லாங்க படித்த இளைஞர்கள் பகுத்தறிவுவாதிகள் நிறைந்தவர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான தாக்கத்தை ஏற்படுச்சு. இல்லை அப்படி அது அந்த சொன்ன விஷயத்தினால தான் இப்போ அப்படி உண்மைன்னா மீண்டும் ஆட்சி அதனால தானே அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைங்க, ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா 303 இருந்தவர் 235க்கு வந்துட்டார். தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிருந்தா அவருக்கு மக்கள் ஆட்சியை கொடுத்துருக்காங்கன்ற கருத்தை நான் ஏற்றுக்குவேன். 272 கொடுத்துருந்தா கூட நான் கரெக்ட். கூட்டணி ஆட்சி ஏற்படுத்த கூட இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம்ல சார்? சார், கூட்டணி ஆட்சின்றது வந்து எப்போ இருந்தாலும் ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சார். அது கழுத்துக்கு மேலே தொங்குற கத்தி. அது எந்த நேரத்தில் யார் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்கள கேட்காம ஒரு சின்ன காய் கூட நவுத்த முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா, இப்போ ஒரு கூட்டணியிலேருந்து வராங்க, நீங்கள் சிபுசோரன் கெஜ்ரிவாலெல்லாம் அநியாயமாக வழக்கு போட்டு உள்ளே வச்சுருக்கீங்க, வெளியே விடுங்க, வெளியே விடலைன்னா நாங்கள் போய் காங்கிரஸோட, ஏன்னா ஒரு நெக்கில் தான் இருக்கிறோம். இப்போ இவங்க 295ங்க, 235 காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கூட எவ்வளோ இருக்குது? 65 தான் இருக்குது. அவங்க அப்படியே இங்கே வந்துட்டாங்கன்னா ஆட்சி மாற்றமே வந்துடும். அதனால இவர் எதுவுமே செய்ய முடியாது. அதனால இவர் அவங்களுக்கு அடங்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு நீங்க சொல்றதுல எந்த வகையிலையும் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அவர் ஆட்சியை பிடிக்கல, அவர் ஆட்சியை வந்து இழந்திருக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். அந்த கூட்டணி இவர்களோட எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் ஏதாவது தவறுதலா போனார்னா அந்த கூட்டணி அப்படியே மாறிச்சுன்னா நாங்க ஆட்சி அமைச்சிருவோம். அது வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? நிச்சயமா இருக்கு. அப்ப குதிரை பேரம் நம்ம ரெடியா இருக்குன்னு இல்ல, குதிரை பேரன்னு நீங்க தயவு செய்து சொல்லாதீங்க. கொள்கை மாற்றம்னு சொல்லுங்க. கொள்கையால பல கட்சிகள் அவங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்துத்துவா கொள்கைன்னு சொல்றாங்க, அதுலலாம் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு வந்து பெரிய ஆபத்து ஏற்பட்டதுன்னா அவங்க வந்து இங்க வந்து நம்மளோட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப அங்க வந்து சேர்ந்தாங்கன்னா இந்துத்துவ கொள்கைன்றது மாற்றப்படும். நாங்க வந்து என்னன்னா இந்து அப்படின்ற அடையாளத்தை தான் நான் சொல்லுவேன். இந்து என்ற அடையாளத்திலோட அவங்க வருவாங்க. இந்துத்துவான்னு நான் சொன்னது வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்துத்துவா என்பது ஒரு தீவிரவாதம், இந்து என்பது ஒரு சாப்ட்வாதம். அதனால தான் ராகுல் காந்தி ஒரு ஜெய்ப்பூரில் நடந்த கூட்டத்தில் மிக அருமையாக சொன்னார், காந்தி ஒரு இந்து,
கோட்சே ஒரு இந்துத்துவவாதி. இந்துத்துவத்தை அவங்க இந்துன்னு பேசினாதான் அவங்க இருப்பாங்க கூட. இந்துத்துவாவை பேசினா வெளியே வரக்கூடிய இயக்கங்கள் தான் அங்கே இருந்துட்டு இருக்காங்க இவங்களோட கூட்டணியில். இப்போ நிதிஷ்குமார் கூட பாருங்க, அவர் தான் இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைச்சவர், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊரா போய் எல்லா தலைவர்கிட்ட பேசின ஒரு இந்தியா கூட்டணிக்காக அவர் தான். ஆனால் அவர் அந்த இந்துத்துவான்றதை ஏற்றுக்காததுனால தான் அவர் வெளியில் வந்தவரே. ஆனால் அவர் இப்போ டெப்டி பிரைம் மினிஸ்டராக வருவார்னு இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு செய்தி வந்தது எனக்கு. அப்படி அவர் வரும்போது அவர் இந்த இந்துத்துவாலாம் ஏற்றுக்க மாட்டார். அவர் இந்துன்னா ஏற்றுக்குவார், இந்துத்துவாவை ஏற்றுக்க மாட்டார். அங்கே பிரிவினை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெற்றிக்கு பிறகு மோடி எதிர்கட்சியாக இருக்கட்டும், கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சிகளை எப்படி கையாளுவார்னு பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, சமீபத்திய இந்த தேர்தல் பேச்சிலிருந்து அவர் பேசுறதே கிடையாது. பார்லிமெண்ட்டை பார்த்தா பயப்படுறாரு, உங்களை மாதிரி ஊடக வேலையாளர் பார்த்தா பயப்படுறாரு. நீங்கள் எங்கே கேள்வி கேட்டுறீங்களோ, ஏதாவது கேள்வி கேட்டு ஏடாகூடமாக பதில் சொல்ல முடியாமல் போயிடுமோன்னு திணறாரு. காரணம், அவர்கிட்ட பதில் இல்லை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, என்னங்க 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரேன் நீங்கள் ஆண்டுக்கு, இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட பதில் கிடையாது. பணமதிப்பு இழக்க அப்புறம் வேலை வாய்ப்பு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட பதில் கிடையாது. இப்போ பணவீக்கத்தை பற்றி கேட்டால் அவர்கிட்ட பதில் கிடையாது. டாலருக்கு நிகரான ரூபாய் 50 ரூபாய் கீழே கொண்டாருன்னு சொன்னீங்க, 85 ரூபா விற்கிதுன்னு சொன்னாக்கா அதுக்கு அவர்கிட்ட பதில் கிடையாது. பதில் இல்லாததுனால பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் பயப்படுகிறார். இந்தியாவினுடைய 4வது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையை சந்திப்பது என்பது ஒரு பிரதமருடைய கடமை. அது நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும், சந்திச்சு சொல்லணும். இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க வாங்கன்னு, நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பதில் சொல்லணும். அது நெகட்டிவாக உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எனக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். நீங்கள் ஏன் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்குறீங்க? ரியல் ஒன் டிவி ஏன் என்னை கூப்பிட்றீங்க? ரியல் ஒன் டிவி மக்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் வெளிப்படுத்துறீங்க, நல்லது கெட்டதை சொல்கிறீங்க. தேர்தல் முடிவினுடைய என்ன இது இல்லைன்றது நீங்கள் சொல்லணுன்றதுக்காக தான் ஒரு ஆதங்கத்தோடு இந்த டிவியில். இந்த மாதிரி நீங்கள் மோடியை கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டார், வந்து பதில் சொல்கிறதுக்கு அவர் தயாராக இருக்க மாட்டார். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்கிறதில்ல. அவர் வர்றதே கிடையாது பாராளுமன்றத்துக்கு. பதிலெல்லாம் ராஜ்நாத் சிங் சொல்லுவார், அமித்ஷா சொல்லுவார், வேற யாருன்னா ஜெய்சங்கர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் தான் எல்லா மந்திரி கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்ப மக்கள் பிரதிநிதி யார் பதில் சொன்னாலும் ஏற்கக்கூடியதானே சார்? அல்ல, அப்படி இல்லைங்க. பிரதமருக்கு உண்டான பதில பிரதமர் தான் சொல்லணும். நேரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது 16 ஆண்டுகள் அவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கார். வரலாற்றை பற்றி பாருங்க. மன்மோகன் சிங் பிரதமர் தான் வந்து பதில் சொல்லணும்னு அருண்ஜேட்லி சொல்லுவாரு. 10 நிமிஷத்துல பார்லிமெண்ட்ல வந்து பதில் சொல்லுவாரு. இவர்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ கூட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும்தான் வந்தாரு. மற்ற எந்த கேள்விக்குமே பதில் சொல்றதுக்கு பிரதமர் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரவே இல்லை. பார்லிமெண்ட்டை பார்த்து பயப்படுறாரு, பத்திரிகையாளரை பார்த்து பயப்படுறாரு. அவருடைய நடவடிக்கைகள் வந்து நமக்கு ரொம்ப வருத்தமளிக்கிறதா தான் இருக்குது. ஒரு பரந்துபட்ட ஜனநாயக நாட்டில் பத்திரிகையாளர்களையும் பாராளுமன்றத்தையும் ஒரு பிரதமர் சந்திக்கணும். இவர் சந்திக்காதது மிகப்பெரிய செட்பேக். அதையெல்லாம் எதிர்கட்சிகள் இவரோட கூட்டணியில் இருக்கவங்க கேட்பாங்க. நீங்க பார்லிமெண்ட்ல வந்து பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. 370 பத்தி கேட்பாங்க, சிபுசோரன் கைதை பத்தி கேட்பாங்க, கெஜ்ரிவால் கைதை பத்தி கேட்பாங்க. நீங்க எல்லாத்தையும் தன்னிச்சையா பண்ண முடியாது. பணமீதி வந்து என்ன பண்ணாரு, 1/2 hour கழிச்சு பத்திரிகையாளர்கள் அருண்ஜேட்லி கிட்ட போய் கேட்டாங்க, என்னங்க பண மதிப்பிழப்பு எனக்கே தெரியாதுங்க, பத்திரிகையை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். இங்கே பழனிசாமி சொன்னார்ல, தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது, அவர் முதல்வர். அப்போ தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு, அப்படியா துப்பாக்கி சூடு, ஆமாங்க நான் கூட டிவியில் பார்த்தேங்கன்னு சொன்னார் ஒரு முதல்வர். அதே மாதிரி அருண்ஜேட்லி சொன்னார், நான் பத்திரிகையை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு நிதியமைச்சருக்கே தெரியாமல் பண மதிப்பிழப்பு பண்ணவர், ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு தெரியாமலே அந்த சர்வாதிகாரத்தை இனிமேல் பண்ண முடியாது. அவர் தன்னிச்சையான முடிவை எதுவுமே எடுக்க முடியாது. அதில் பிஜேபிக்காரங்களுக்கே நிறைய வருத்தம் இருந்தது. இனிமேல் அவருடைய கடிவாளம் எது அவங்களுடைய கூட்டணி கட்சி கையில் மாட்டிச்சு. கர்நாடகாவில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறது காங்கிரஸ். அங்கேயே அதிகமான இடங்களை கைப்பற்ற போதா தகவல் வந்துட்டு இருக்கு பிஜேபி. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, ஒரு மாநில கட்சி மேலே அதிருப்தி வர்றது சகஜம். 1.5 வருடங்கள் 2 வருடத்துக்குள்ளேயே வந்து வரலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, 1,76,000 கோடின்றது தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் சொன்னாங்க. திமுக ஆட்சியும் போயிடுச்சு, மேலே காங்கிரஸ் ஆட்சியும் போயிடுச்சு, அப்புறம் எதிர்கட்சியாக கூட வர முடியலன்னு. ஒரே நாளில் ஒரு சின்ன விஷயம் ஒரு புதாகரமாக்கப்பட்டால் கூட மக்கள் மனநிலை வாக்களிக்கிற அன்னைக்கு மாறிட்டா கூட முடிஞ்சு போச்சு. அதாவது வாக்களிக்கிறதுக்கு முன்னாலே
ஒரு சின்ன அதிருப்தி இந்த ஆட்சி மேலே மாநில ஆட்சி மேலே இருக்குதுன்னா வாக்கு சதவீதம் மாறி போகிறதுக்கு, வெற்றி வாய்ப்புகள் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்கே ஆளுங்கட்சி 3 வருஷமாக ஆண்டோம், வெறுப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே வெறுப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அங்கே ஏதோ ஒரு சின்ன மேட்டரில் கூட இந்த அதிருப்தி ஏற்பட்டிருக்கலாம். அதனால் பிஜேபிக்கு அது சாதகமாக மாறி இருக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பதிவு. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.